Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல நேந்திரன் வாழை வளர்ப்பை பத்தி பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டு பயன்பாட்டுக்காக நேந்திரன் வாழை வளர்க்கணுங்கிற ஆசை ரொம்ப வருஷமா இருந்தது. ஆனா விதைக்கட்டைகள் கிடைக்கல. தெரிஞ்ச ஒரு நண்பர் மூலமா ஒரு 4 விதைக்கட்டைகள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம இதை தான் நடவு பண்ண போறோம். விதைக்கட்டைகளை நடவு பண்றதுக்காக 1 அடியில இருந்து 1.5 அடி ஆழத்துக்கு ஒரு 4 குழி எடுக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த அளவு ஆழத்துக்கு குழி எடுத்துக்கிட்டா போதும். வாழைக்கட்டைக்கு பொதுவா ரொம்பவே ஆழமா குழி எடுக்க தேவையில்ல. ஒரு 1 அடியில இருந்து 1.5 அடிக்குள்ள ஆழம் எடுத்தாலே போதும். நம்ம எடுத்து வச்ச குழியில இந்த வாழைக்கட்டை எடுத்து உள்ள வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் ஆழம் போதுமா இல்லை அதிகமா இருக்குதான்னு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குழியில ஆழம் அதிகமா இருக்கு. வாழைக்கட்டை முழுசாவே முழுகிருச்சு. இவ்வளோ ஆழம் தேவையில்லை. அதனால நம்ம இந்த குழியில கொஞ்சமா மண்ணு தள்ளிக்கிட்டு மறுபடியும் கட்டையை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா குழியோட ஆழம் கரெக்டா இருக்குது. கட்டையை வச்சு பார்க்கும்போது கட்டை முழுசா உள்ள போகாம கொஞ்சமா வெளியே நீட்டிக்கிட்டு இருக்குது. இந்த அளவு தான் கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம மண்ணு தள்ளிக்கலாம். இந்த மண்ணு கூடவே நல்லா மக்கின மாட்டு எருவு இருந்ததுன்னா நீங்க அதையும் மண்ணு கூடயே கலந்து வைக்கலாம். செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி விட்டு கைகளை கொண்டு லைட்டா அழுத்தி விடுங்க. ரொம்பவே அழுத்த தேவையில்லை. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மண்ணையும் இந்த குழி ஃபுல்லா நப்பிட்டு கைகளால லேசா அழுத்தி விடுங்க. கால்களை வச்சு மிதிச்சு அழுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மண்ணு லூஸா இருந்தாதான் செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அப்புறம் வேரோட ஓட்டமும் நல்லா இருந்தாதான் செடி நல்லா வளரும். இதே மாதிரி என்கிட்ட இருந்த எல்லா கட்டைகளையும் நட்டாச்சு. கட்டைகளை வச்ச உடனே முதல் தண்ணி உடனே நம்ம ஊற்றிடணும். ஏன்னா அதுதான் உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி உடனே ஊற்றினா தான் செடிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும், சீக்கிரமாக வளரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நர்சரியில் போயிட்டு நேந்திரன் கட்டைன்னு சொல்லிட்டு ஒரு 2 கட்டை வாங்கிட்டு வந்து வளர்த்து பார்த்தேன். அது நல்லா வளர்ந்து தார் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது நேந்திரன் வாழையே இல்லை. நேந்திரன் வாழையில மரத்தோட தண்டுல இப்போ காட்டுற மாதிரி கருப்பு கலரில் வரவே வராது. மரம் ஃபுல்லாக பச்சையாக தான் இருக்கும். அதனால நேந்திரன் கட்டை வாங்கும்போது தோட்டத்திலேயே போய் தாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட்டை வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நம்பகமான இடத்துல போயிட்டு வாங்கிட்டு வாங்க. வாழைக்கட்டைகளை நடவு பண்ணி கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே ஆச்சு. எந்த ஒரு வாழைக்கட்டையில இருந்தும் எந்த துளிரும் வரல. ஆனால் ஒரே ஒரு செடியில இருந்து மட்டும் துளிர் வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் வாழைக்கட்டையிலிருந்து வர துளிர் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு 3 நாள் கழிச்சு பார்க்கும்போது இன்னொரு வாழைக்கட்டையில இருந்தும் லைட்டாக துளிர் வந்திருந்தது. வாழைக்கட்டை நடவு பண்ணதுலேருந்து ஒரு 4லிருந்து ஒரு 5 நாள் இடைவெளியில் அடிக்கடி தண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி விடாமல் விட்டிங்கன்னா காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கட்டையும் சரியாக வளராது. இந்த வாழைக்கட்டையை பார்க்கறதுக்கு ஃபுல்லாக காஞ்சி போன மாதிரி இருந்தது. அதனால் மேலே இருக்கிற சோவைகளை நீக்கி விட்டு பார்க்கலான்னு நீக்கிட்டு இருக்கிறேன். வாழைக்கட்டை நடவு பண்ணதுக்கப்புறம் தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி தேங்கி இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற கட்டைகள் அழுகி போயிடும். இந்த வாழைக்கட்டை வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு தான் காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஆனால் அதோட சோவையை உரிச்சு பார்க்கும்போது உள்ளேருந்து முளைப்பு வர்றது நல்லாவே தெரியுது. இதனால் இதை அப்படியே விட்டுறலாம், முளைச்சி வரட்டும். நம்ம வாழைக்கட்டை நடவு பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. எல்லா கட்டைகளும் எந்தவித கோளாறும் இல்லாமல் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருக்குது. எல்லா கட்டைகளுமே நல்லாவே துளிர் எடுத்து வந்திருக்குது. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு இலை வந்திருக்குது. வாழைக்கட்டைகள் நடவு பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. பாருங்க, செடியோட வளர்ச்சி நல்லா இருக்குது. எல்லா கட்டைகள்ல இருந்தும் ஒரு 3லிருந்து 4 இலை அளவுக்கு வளர்ந்துருக்குது. வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தாங்க தேவைப்படும். அதாவது வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது தண்ணி பாய்க்கணும். உங்களை மண்ணோட ஈரப்பதத்துக்கு பொறுத்த அளவுக்கு இந்த தண்ணி விடுறது மாறுபடும். கட்டை வச்சு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால செடிகளுக்கு எருவு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கட்டைக்கு பக்கத்தில் லைட்டாக குழி எடுத்துருக்கிறேன். நான் கட்டை நடவு பண்ணும்போது எந்தவித எருவும் கொடுக்கல. அதனால இதுதான் கரெக்டான டைம் எருவு கொடுக்கறதுக்கு. வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட மக்கின மாட்டு எருவு இருந்ததுன்னா அதை நீங்க எருவா பயன்படுத்தலாம். மக்கின எருவு இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை. மாட்டு சாணத்தை கூட டைரக்டா எருவா பயன்படுத்தலாம். எங்ககிட்ட ஏற்கனவே நிறைய வாழை மரம் இருக்கு. அந்த வாழை மரத்துக்கு மாட்டு சாணத்தை அப்படியே டைரக்டா உரமா கொடுப்போம். பச்சை சாணத்தையே அப்படியே கொட்டும் போது கூட செடியோட வளர்ச்சி நல்லா தாங்க இருக்கு. தாரும் நல்லா பெருசா போடுது. எரு ஃபுல்லா கொட்டி விட்டதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்க மண்ணை எடுத்து அந்த எருவை போட்டு நல்லா மூடி விடுங்க. வாழைக்கட்டைகள் நடவு பண்ணி கிட்டத்தட்ட 3லிருந்து 4 மாதம் ஆக போகுது. எல்லா கட்டைகளும் நல்லாவே வளர்ந்துருக்குது. நான் கட்டை வைக்கும் போது நல்லா அக்னி நட்சத்திர டைம்ல வச்சுட்டேன். அதனால தான் கட்டையோட வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. கட்டை வச்சு 5 மாதம் ஆகுதுங்க. பாருங்க எல்லா கட்டைகளோட வளர்ச்சியும் எப்படி இருக்குதுன்னு. நடுவில் ஒரு 2-3 மழை நல்லா பெஞ்சதுங்க. அதனால கட்டை கொஞ்சம் வேகமாகவே வளர்ந்துருக்குது.
வாழை மரத்துக்கு பக்கத்திலே ஒரு அத்தி செடி இருக்கு. அந்த அத்தி செடியிலையும் காய்கள் நிறைய காய்ச்சிருக்குது இந்த வருஷம். கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சுங்க நம்ம வாழைக்கட்டை நடவு பண்ணி. எல்லா கட்டைகளும் நல்லா ஒரு ஆள் உயர அளவுக்கு வளர்ந்துருக்குது. என்னதான் நம்ம தண்ணி அடிக்கடி பாய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் மழை பெய்கிற மாதிரி இருக்காதுங்க. நடுவில் ஒரு 3-4 மழை பெஞ்சதுனால செடி நல்லா சீக்கிரமாகவே வளர்ந்துருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வாழைத்தார் வளர்ந்து தார் போடும்போது மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவ்யா டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.